எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன், கிளியரா சொல்றேன். லாங் டேர்ம் விஷனுக்கு கவர்மெண்ட் ஸ்டாக்ல ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ரீசன் எமோஷன் இல்ல, லாஜிக்கல். கவர்மெண்ட் பிசினஸ் பண்ண வரல, கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ண வருது. சர்வீஸ் பிரியாரிட்டி, பப்ளிக் வெல்ஃபேர், பிரைஸ் கண்ட்ரோல், எம்ப்ளாய்மெண்ட், பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ இதை வச்சு பார்க்கும்போது ஷேர் ஹோல்டர் வெல்த் மேக்ஸிமைஸ் பண்றது கவர்மெண்டோட பிரியாரிட்டி கிடையாது. PSU கம்பெனிக்கு ப்ராஃபிட் பண்றது மெயின் கோல் கிடையாது. பிரைவேட் கம்பெனியோட கோல் தான் ப்ராஃபிட் அண்ட் growth-ஆ இருக்கும். கவர்மெண்ட் கம்பெனி கோல் சர்வீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி. சோ ROE அண்ட் மார்ஜின் லிமிட்டடா தான் இருக்கும். ஷேர் ஹோல்டருக்கான பாலிசி, டிவிடெண்ட், பிரைசிங், கேப்பஸ் எல்லாமே பாலிசி ட்ரிவன் தான். PSU ஸ்டாக்ல வேல்யூவேஷன் ட்ராப் ஹெவியா இருக்கும். PSU ராலி டைம்ல வேல்யூவேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். லாஸ்ட் 3 years அதான் நடந்துச்சு. பட் ஏர்னிங் மேட்ச் ஆகாது. அதனால லாங் டேர்ம் காம்பவுண்டிங்க கவுத்து விட்டுரும். ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கு PSU ஸ்டாக் ஓகேவா இருக்கலாம். பட் லாங் டேர்ம் விஷனா 10 to 15 yearsக்கு பீஸ்ஃபுல் இன்வெஸ்டிங்க்கு டஃப் தான். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணும், இன்வெஸ்டர் வெல்த் பிரைவேட் கம்பெனி தான் பில்ட் பண்ணும். இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க தெரியப்படுத்தணும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி தெரியப்படுத்திக்கோங்க. எப்பயும் சொல்ற மாதிரி தான், இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி நண்பா, புரிஞ்சு பண்ணும்போது.